முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 2005ல என்னுடைய பெயர் இருந்துச்சு. அதன் பிறகு என்ன காரணத்தினாலே தெரியல என்னுடைய பெயர் நீக்கப்பட்டுச்சு. திரும்பவும் நான் என்னுடைய பெயரை வாக்காளர் பட்டியல சேர்த்தேன். அப்போ 2005ல என்னுடைய பேர் இருந்தபோது வேற வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்திருக்கும். இப்போ எனக்கு வேற வாக்காளர் பட்டியல் அடையாள அட்டை எண் இருக்கு. இந்த நம்பர் மிஸ்மேட்ச்னால என்னுடைய ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்படாம போகுமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன் அப்படின்னா ரொம்ப லேட்டா தான் தேர்தல் ஆணையம் 10 இலக்க வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி கம்மி டிஜிட்ஸ் தான் இருக்கும். அந்த வகையில பார்த்தோம்னா அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண்களே பல விதமாக இருக்கு. அதனால இந்த எண்களும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது. உங்களுடைய பேரை டைப் பண்ணி 2002 2005ல உங்களுடைய டீடைல்ஸை எடுத்துக்கலாம். நேர்ல வர பூத் லெவல் ஆபீசர்ஸும் அதை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய பெயர் நீங்க அந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அதை உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் வேறையாக இருந்தாலும் சரி, பெயர்ல மிஸ்டேக் இருந்தாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. சுதர்சனம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, 2025 ஜூலை மாதம் தான் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஓட்டு முதல் முறையாக வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு 2002 2005ல எஸ்ஐஆர் டீட்டெயில்ல எங்களுடைய பெயர் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை. நாங்க என்ன பண்றது அப்படிங்கறது கேட்டிருக்காரு. நிச்சயமாக அப்போ உங்க டீடைல்ஸ் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து ஆவணங்கள் கேட்பாங்க. இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி நீங்க 1987 இருந்து 2004க்குள்ள பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த இடத்தை குறிக்கிற ஆவணத்தையும், உங்களுடைய தாய் அல்லது தந்தை 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய பிறந்த தேதி, பிறந்த இடத்தை குறிக்கிற ஆவணத்தையும், அல்லது உங்களுடைய தாத்தாவினுடைய பிறந்த தேதி, பிறந்த ஆவணத்தை குறிக்கிற ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கட்டாயப்படுத்துறாங்க. உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற தந்தை, தாய், சகோதரர்கள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் யாரு இருந்தாலும் இதே நடைமுறை பின்பற்றப்படும். அவங்களுடைய பிறந்த ஆண்டு என்ன அப்படிங்கிறத பொறுத்து நீங்க ஆவணங்களை சப்மிட் பண்ணணும்.